உடல் ரீதியாக பெரிய பிரச்சனை இருக்காது. மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இவங்களுடைய தாட் ப்ராசஸை பொறுத்து. இது வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தை டீல் பண்ணி எனக்கு இன்னும் கிடைக்கல, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில் அதற்காக புதிய நபர்கள் கிட்ட பேசும்போதோ புதிய வாக்குறுதிகள் கொடுக்கும் போதோ ரொம்ப கவனமாக செயல்படணும். எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம 12 வருஷத்துக்கு கழித்து குரு பயிற்சி வர இருக்கார். ரொம்ப சிறப்பாக இந்த குரு பயிற்சியை பார்க்குறாங்க. அந்த வகையில் நம்ம வந்துட்டு அஸ்ட்ராலஜி வைஸாகவும் எப்படி குரு பயிற்சி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரோம். இப்போது இந்த நிகழ்ச்சி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன அப்படின்னா டாரட் கார்ட் ரீடிங் மூலமாக இந்த குரு பயிற்சி 12 ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது கேட்கவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? ஏன்னா எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த டாரட் கார்ட் ரீடிங் மூலமாக எப்படி பலன்கள் வரப்போகுது, எப்படி சொல்ல போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த சவுத் இந்தியாவிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலாக டாரட் கார்ட் ரீடிங்கில் இவங்க ஒரு லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் ஹீலராகவும் இருக்காங்க. சாரா மேடம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி. இந்த குரு பயிற்சி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போது இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு 12 ராசிலேயே ஃபர்ஸ்ட் ராசியாக மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சொல்லுங்கள். மேஷ ராசி இந்த குரு பயிற்சி ஃபஸ்ட்டு ஜென்ரலாக எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆனது 0லேருந்து அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்க போகுது. ஒரு புதிய பிறவி எடுக்கிற மாதிரி இருக்க போகுது. கம்ப்ளீட்டாக ஒரு நியூ லைஃப் ஸ்டைலோ இல்லை நியூ பிகினிங்கோ அவங்களுக்கு வந்து ஏற்பட போகுது. வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏற்பட்ட அனுபவங்கள் தாண்டி வேறு ஒரு விதமான புது அனுபவங்கள் நிறைந்ததாக இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு இருக்கும். அப்போது இந்த குரு பயிற்சியில் இந்த ஒரு புதிய பிகினிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவங்க கடந்த கால கசப்பான நினைவுகள் எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றது இருக்குது. இதற்கு மேற்கொண்டும் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா, நான் இன்னும் கஷ்டத்தை தான் வந்து நான் மேற்கொள்வேனா, இது ஒரு முடிவில்லாத நிலையா அப்படின்னு இருந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேஷ ராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சியில் நான் ஒரு பெரிய பதவிக்கு போகணும்னு நினைக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பெரிய வளமான வாழ்க்கையாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய பணம் ரீதியான விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஆகணும்னு நினைக்கிறேன், நம்ம மற்றவங்களுக்கு நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு எய்ம்லாம் அவங்க வந்து ஒரு இலக்காக எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி அடைய முடியும். இந்த குரு பயிற்சியில் அதை செய்கிறாங்கன்னா வெற்றி அடைய முடியும். அப்போ அவங்க எல்லாத்துக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கும் ஒரு நல்ல காலம் வந்துருச்சு அப்படின்றது நினச்சி தான் அவங்க அடியெடுத்து வைக்கணும் இந்த குரு பயிற்சியிலே. சரி, ஓகே. இப்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் இதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. மேஷ ராசிக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? இன்னும் அவங்களுடைய ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் இந்த குரு பயிற்சியில்? ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் ஹெல்த் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு உடல் ரீதியாக நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் கிடைக்கும், பலம் கிடைக்கும். இப்போ அவங்க வந்து வேறு ஒரு வாழ்க்கைக்கு உள்ளே போக போகிறாங்க, ஒரு பெரிய அந்தஸ்தான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கைக்கு போக போகிறாங்க. அதை செய்யறதுக்கான சக்திகள், உடல் ரீதியான சக்திகள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ உடல்நல பிரச்சனைகள் கூட ஒரு முடிவுக்கு வரும், சரியான உடல்நலம் வந்து இருக்கும். ஆனால் மனம் ரீதியான பிரச்சனை தான் அவங்களுக்கு அப்படியே இருக்கும். என்னை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை வந்து நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு பெட்ரேயல் சார்ந்த விஷயங்களை மட்டும் கேரி ஓவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு இருக்கும். உடல் ரீதியாக பெரிய பிரச்சனை இருக்காது.
மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இவங்களுடைய தாட் ப்ராசஸை பொறுத்து பழைய எண்ணங்களையே போட்டு போட்டு அகைன் அண்ட் அகைன் கொண்டு வந்துகிட்டே இருந்தால் அது ஒரு விதமான ஹெட்டேக்காக இருக்கலாம், இல்லை பிளட் ப்ரெஷராக இருக்கலாம். இப்படியான விஷயங்களை இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரும். ஓகே மேடம். இப்போது குரு அப்படின்னாவே எல்லாத்துக்கும் வந்துட்டு நல்லது பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப நல்ல சாஃப்டான கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அண்ட் இன்னொன்றும் சொல்லுவாங்க, வெல்த்துக்கு பணம் அது ரிலேட்டடானது, பெரும் பணம் அப்படின்னாவே குருவை தான் குறிக்கும். சுக்கிரன் நினச்சிட்டு இருப்போம், ஆனால் குருவை தான் குறிக்கும். ரொம்ப பெரிய மணி அண்ட் கோல்டு இதுக்கெல்லாம். இப்போ இந்த மேஷராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த வேலை செய்யலாமா, இல்லை இந்த பிஸ்னஸ் செய்யலாமா அப்படின்னு பல ஒரு ஆஸ்லேஷன் மைண்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ மேஷராசிக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பார்க்கும்போது கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா இவங்களுடைய இமோஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய பொருளாதார சரிவும் சரி, அதனுடைய உச்சநிலையும் சரி அவங்களுக்கு வந்து அடையும். ரொம்ப இமோஷ்னலி ஒரு விஷயத்த வந்து டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பொருளாதார ரீதியாக நிறையா பிரச்சனை லாஸை வந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ அந்த இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். மற்றவங்க மேலே ஒரு அன்பு கருணை இருக்கலாம், ஆனால் அது எந்த வகையிலையும் அவங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்காத வகையில் பார்த்துக்கணும். இப்போது யாராவது ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அந்த ஹெல்ப்பை கூட கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து பண்ணால் நல்லது. உடனே இமோஷ்னலாக கண்கலங்கி அந்த ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணும்போது அதில் ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க. அப்போது அவங்களுடைய பொருளாதாரமும் அவங்களுடைய உணர்வுகளும் ஒரு சேர இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இது வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தை டீல் பண்ணி எனக்கு இன்னும் கிடைக்கல, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில் அதற்கான சக்ஸஸ் வந்து பார்ப்பாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. சில இடங்களை விட்டு கொடுத்து போகிறது கூட நல்லது, காம்ப்ரமைஸ் பண்ணுறது நல்லது. சரி மேம். இப்போது அடுத்ததாக குரு அப்படின்னாவே இந்த கல்யாணம் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு, பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, குரு பலன் வந்துருச்சா, இப்போ குரு பயிற்சி வேறு ஆகுது, சரி குரு பலன் ஆகி கல்யாணம்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம டேரட் கார்ட் ரீடிங் மூலமாக என்ன சொல்ல போகிறோம்? ஸோ மேஷ ராசிக்கு கல்யாணம் சார்ந்த விஷயங்கள், அதாவது இப்போ கல்யாணம் ஆகணும் திருமணத்துக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். ஆனால் அதில் ஒரு சில கான்ஃப்ளிக்ட் கண்டிப்பாக இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், மேபி காம்படிஷன்ஸ் கூட இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பார்க்குறாங்க, மேட்ரிமோனியில் அப்படி பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு சில கான்ஃப்ளிக்ட் இருக்கும். இவங்களை விட இவங்க பெட்டரான ஒரு ஆப்ஷன் வராங்க, அந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட் இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் முறியடித்து தான் அவங்க வரா மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருமணம் தொடர்பான விஷயங்கள் அவங்க வெளியூர் இல்லை வெளிநாடுகளோ அங்கே வந்து அவங்க டீல் பண்ணலாம். ஸோ லோக்கல்லே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காம லாங் டிஸ்டன்ஸில் டீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான அந்த ப்ராசஸ் கொஞ்சம் குயிக்காக முடியும். ஆனால் என்ன இருந்தாலுமே ஒரு சில பிரச்சனைகள் தோன்றி மறைஞ்சு தான் அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு இருக்குது. மேம், இப்போ வந்துட்டு மேஷ ராசிக்கு ஹெல்த்து வெல்த்து எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த குரு பயிற்சியிலேருந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு ரெமெடி ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ மேஷராசி இவங்க வந்து ப்ராக்டிக்கலான ரெமெடி தான் நம்ம எப்போவுமே எடுப்போம். அப்படி ப்ராக்டிக்கலாக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கிறது நல்லது, சீக்ரெட்ஸாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி புதிய நபர்கள் கிட்ட பேசும்போதோ புதிய வாக்குறுதிகள் கொடுக்கும் போதோ ரொம்ப கவனமாக செயல்படணும். இவங்களுடைய சீக்ரெட்ஸை புதிய நபர்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு முடிவு எடுக்கலாமே தவிர்த்து மற்றவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து ட்ரூத்ஃபுல்லாக வந்து பேசணும். ஏன்னா இந்த விஷயங்களை அவங்க ப்ராசஸ் பண்ணும் போது இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு வருங்காலத்தில் கிடைக்க இருக்குது. அப்போ இதை மட்டும் அவங்க ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு பரிகார முறையாக ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஸ்பிரிச்சுவல் ரீதியான பரிகாரங்கள் அது வேறு, ப்ராக்டிக்கலாக நம்ம போகும்போது அவங்களோட செயல்பாடுகளில் தான் அதை நம்ம கொண்டு வராமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் தான் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் கொடுக்கும். ஓகே மேம், இப்போது ஃபைனலாக இந்த மேஷராசிக்காரங்க வந்துட்டு இந்த ஹோல் இயர் குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த 1 இயர் வந்துட்டு அடுத்த பயிற்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான டேயில் இல்லை என்ன மாதிரியான முக்கியமான டேஸ் எதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பார்த்து செய்யணும் அப்படின்னா இந்த டேயில் செய்யலாம் இல்லை இந்த விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு இருக்கா, அதை சொல்லுங்கள். ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் டே அப்படின்னு பார்க்கும்போது மண்டே, திங்கக்கிழமை அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து நம்பர் 8
8 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மாற்றங்களை நிறைய கொண்டு வர்றதா இருக்கும். அண்ட் 2 ஸோ 2, 8 நாட்களில் பார்க்கும்போது, கிழமையில் பார்க்கும்போது மண்டே திங்கக்கிழமை எடுத்துக்கலாம். இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்கிறாங்கன்னா அந்த நாட்களை யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி மேஷராசி இன்னொன்று பண்ணலாம். இந்த இன்ஃபினிட் சிம்பிளை வந்து அவங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி 0வில் பார்த்தோம். இங்கே முடிகிறதும் அந்த 8லேயே முடியுது. நீங்கள் அதை 0க்கு வந்து ஒரு இன்டைரக்ட் மீனிங் இன்ஃபினிட் தான். 8 பார்க்கும் போதும் அது வந்து நீங்கள் வெர்டிக்கலாக போட்டால் அது 8 தான் வரும். சாரி, இன்ஃபினிட்டில் தான் வரும். ஸோ அப்போ அந்த இன்ஃபினிட் சிம்பிளை அவங்க யூஸ் பண்ணலாம். டேட்டூவாக கூட இங்கே ரிஸ்ட்டில் வர மாதிரி டேட்டூவாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்களாக இருக்கணும். இல்லை வேறு ஏதாவது ஸ்டிக்கர் கூட அவங்க கார்லேயோ வீட்லேயோ அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்களில் அவங்க ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த இன்ஃபினிட் சிம்பிளும் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை வந்து கொடுக்கும். ஓகே, சூப்பர் மேம். கண்டிப்பாக என்ன நேர்களே, நம்மளுடைய குமுதம் பக்தி நேர்களுக்காகவே மேஷ ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படிலாம் இருக்க போகுது அண்ட் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு டாரோ ட்ரேடிங் மூலமாக சாரா மேம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா சின்ன எளிமையான விஷயமா இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சக்ஸஸை கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.